தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் வாணிகன். நான் அமீர். இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் பத்தி பேச போறேங்க. என்ன பிசினஸ்னா, நீங்க ஒரு 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்ல 50,000 ரூபாய், 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு அதுல இருந்து இன்கம் வந்துட்டே இருக்கும். மாசம் 50,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கலாம். நீங்க உங்களோட உழைப்பு பொறுத்து 50,000 ரூபாய், 1 லட்ச ரூபாய், 10 லட்ச ரூபாய் கூட நீங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு கண்கட்டி வித்தையோ இல்ல வாயில வந்தது தெளிச்சு விட்டு போற பிசினஸ்லாம் அது கிடையாதுங்க. இதுல நீங்க எஃபர்ட் போடணும், உழைக்கணும். உழைச்சிங்கன்னா தான் இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆகும். இல்ல ஒரு மிஷினை நான் வாங்கி வச்சுட்டு நான் எல்லாம் ப்ரொடக்ஷன் போட்டு நான் பண்ணிட்டே இருக்கேன், என்கிட்ட வந்து அந்த மிஷினை யார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்க நான் உற்பத்தி பண்ற ஜாமான்லாம் வாங்கிப்பாங்க அப்படின்னு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எந்த பிசினஸ்ல இறங்கிடக்கூடாது. ஏன்னா அது எதுவுமே மோஸ்ட்லி சக்சஸ் ஆகாது. அண்ட் இன்னைக்கு நான் சொல்ற விஷயம் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். நைட்டி பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது பல்லோத்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. ஆக்சுவலா அந்த இன்ஃபர்மேஷன் கூட யாரும் தரமாட்டாங்க. எனக்கே தெரிஞ்ச நிறைய பேர் வந்து கொடுக்கல. எங்க இருந்து நைட்டி மெட்டீரியல்ஸ் எடுக்கிறீங்க, அந்த மெட்டீரியல் எங்க இருக்குன்னு கேட்டால் அது நான் சூரத்ல இருந்தா யூஷுவல் நான் சாரி எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன் சொல்றாலே நான் சூரத்ல இருந்தா எடுக்கிறேன், சூரத்ல இருந்தா நான் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரிதான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது எடுத்ததுல எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் பல்லோத்ரான்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்ல வந்து பல்லோத்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அங்க வந்து எக்கச்சக்க மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி நைட்டி மெட்டீரியல் மட்டும், இந்த மெட்டீரியல் சைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 2.9 அந்த சைஸ்ல நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இதை பத்தி இந்த ஃபேப்ரிக் வந்து நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோ வந்து என் கையில ஃபேப்ரிக் இல்ல. ஸோ ஃபேஷன் அண்ட் பேஷன் சொல்லிட்டு ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட எனக்கு சாம்பிள்ஸ்க்கு கொஞ்சம் மெட்டீரியல் கொடுத்து விடுங்க, கொடுத்துட்டு எங்க மக்களுக்கு கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுதான் நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கின மெட்டீரியல். அதோ இவ்வளவு சாம்பிள்ஸ் அமைச்சு வச்சிருக்காரு. இவ்வளவு சாம்பிள் இருக்கு, இவ்வளவுமே சாம்பிள் தான், எல்லா வெரைட்டியும் இதுல இருக்கு. ஸோ இது அமைச்சிருக்காரு. அது போக வந்து அந்த நைட்டிலேயே வந்து நம்மளுக்கு ஷாலோட வரும் இல்லையா, அந்த ஐட்டம் எனக்கு அமைச்சு வச்சிருக்காரு. அண்ட் லைனிங் அஸ்தர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எனக்கு அமைச்சு வச்சிருக்காரு. கண்டிப்பா இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எனக்கு ஒன்று இது ஒன்று அவர் ஃப்ரீ பியானு எனக்கு கொடுக்கல, வந்து எனக்கு 6,000 பிளஸ் வந்து பில் பண்ணி தான் அமைச்சிருக்காரு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. இனிஷியலா நான் அந்த ஊருக்குள்ள போகல, பட் மெட்டீரியல் வாங்கிட்டேன். இது ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் இங்க அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எந்த இஷ்யூஸும் கிடையாது, கரெக்டா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்க ரேட்டு மார்க்கெட் ரேட்டு. பட் இதுல இருந்து கொஞ்சம் கூடலாம் குறையலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஷேர் வேல்யூஸ் அண்ட் டாலர் வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ அதை பொறுத்து இந்த மெட்டீரியல்ஸோட விலை வந்து முன்ன பின்ன வரும், கூட குறையும் அப்படின்னு சொன்னாங்க. கூடுனாலும் ரொம்ப கூடாதுங்க. மேக்ஸிமம் ஒரு 2 ரூபாய், 3 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய்க்குள்ள. இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே, இதுல நான் நிறைய இன்ஃபர்மேஷன், எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். இவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், நீங்களே பேசிக்கங்க. ஹி கம்யூனிகேட்ஸ் இன் இங்கிலீஷ் வேர்ட். முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் வச்சுட்டு நம்ம சேனல் பேர் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா சூப்பரா பர்சனலா சூப்பரா நல்லா எடுத்து கொடுப்பாரு. தமிழ்நாட்டுல வந்து அவர் ஆக்சுவலா நான் எடுத்து போட போறேன், வீடியோ பண்ண போறேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து ஒரு குட்டி வீடியோ ஒன்று எடுத்து போட்டாரு. A kind vanakkam to the viewers of Voice of Vanikam channel. My name is Gaurav from Fashion Passion Balotra. The products you are seeing in my Amir Bhai's video belongs to us. Amir Bhai explained all the products of Nightly fabric and poplin fabric very nicely. He is very kind and very hardworking person, searching all over the India to give you the best manufacturers. While searching for a supplier, there are always two barriers if supplier is from different state. First is language problem, enakku Tamil theriyad as you know, and second is trust issue, to whom to trust. With the help of Amir Bhai's channel and Amir Bhai's this video, these both problems are perfectly solved. We both together are committed to provide you the best product according to the best prices, and also guarantee and assurance even after the product reaches to you. Generally we don't take return from everywhere, but if you are watching this video and coming to us and you are ordering on our suggestion, because we also know that which quality is working for you in your particular area. So if even after our suggestion you won't like the quality, we completely take guarantee to return the product to us. Generally we don't take return. There are many suppliers who sometimes provide you the cheaper rates and try to attract to you by giving cheaper rates. But as once they gain the trust, you know what happens after that. So thanks for giving so much love to our product and to Amir Bhai's video and to our factory. Thank you. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்க போறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் எஃபர்ட் போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீங்க தான் எஃபர்ட் போடணும். அண்ட் என்னையா கால் பண்ணி நீங்களே கால் பண்ணி எனக்கு ஆர்டர் போட்டு கொடுங்க. அண்ட் ரிசீவ் பண்றது என்னோட அட்ரஸ் ஃபுல்லா இதெல்லாம் கொடுங்க. பேமெண்ட் நான் உங்களுக்கு அனுப்புறேன், அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு தலைவாய்ப்படுத்தல அந்த அட்ரஸ் நான் அதுவும் கொடுத்துருந்தேன். அண்ட் அவர் வந்து இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் அந்த இன்ஃபர்மேஷன் இனிமேல் நீங்க தான் பார்க்கணும். அங்கே தலைவாய்ப்புறம் போங்க, அங்கே கிடைச்ச இன்ஃபர்மேஷன், ஐ மீன் ஏதாவது டெய்லர்ஸை பாருங்க. ஏன்னா தலைவாய்ப்புறம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி ஃபார் நைட்டி. ஸோ அங்கே போங்க, சர்ச் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. எதுவுமே எடுத்த உடனே கிடைச்சாது. ஏன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், மெட்டீரியல் எப்படி எடுக்கலாம்,
எப்படி ஸ்டிச் பண்ணலாம், என்ன ரேட்டுக்கு நீங்க தைக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தலைவாய்ப்புறதுல நீங்களே டெய்லரை கண்டுபிடிங்க. நீங்களே எனக்கு இது பண்ணி ஸ்டிச் பண்றது என்னதுன்னு எல்லாமே செஞ்சு கொடுத்துருங்கன்னா அது எப்படி இது பண்ணி அழிக்கிறது, நான் மேனுஃபேக்சர் பண்றது பெரிய விஷயம் கிடையாது, அதை நான் எப்படி எல்லாத்துக்கும் விற்கணும் அதெல்லாம் நீங்களே பண்ணிருங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணிட்டா நானே பண்ணிடுவேன். நீங்க இருக்கு இதெல்லாம் நீங்க தாங்க எஃபர்ட் போடணும், உங்களோட உழைப்பு தாங்க. அதெல்லாம் போட்டா தான் அதுல உள்ள கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தெரியும், நம்மளுக்கும் அந்த வலி வருத்தங்கள் இருக்கும். அண்ட் எஃபர்ட் போடுவோம். இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தர்றேன், செம்மையான இன்ஃபர்மேஷன் யாரும் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா தர்றேன். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா வர்றாங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கட்டுறது கைமண் அளவு தான். ஸோ இந்த டெய்லரிங் ஃபீல்ட்ல வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, நைட்டிலையும் இப்பதான் ஃபீல்டுக்குள்ள போக போறோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல போடுங்க. நானும் என்ன மாதிரி இருக்க பல மக்களும் வந்து அதனால பயன் நினைச்சுக்கணும். அண்ட் நான் வந்து இப்ப இதே மேனுஃபேக்சரிங்குள்ள தான் போக போறேன். என்னோட சேர்ந்து 2 சிஸ்டர்ஸ், அவங்கள வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி தான். இன்னும் நம்மள மாதிரி தானேங்க, ஆம்பளைங்க மாதிரி தானே படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கனவுகள்லாம் இருக்கும் இல்லையா, வந்தவொன்னு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டிகளை பார்த்துக்கோ, வீட்டை பார்த்துக்கோ, சமையல் பண்ணிக்கோ, ஃபங்க்ஷனுக்கு வாப்போ அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்களோட ஆசையை வந்து ஓரளவுக்கு நிறைவேற்றணும். ஸோ அதுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். ஸோ என்னோட 2 சகோதரிகள் இந்த விஷயத்துல சேர்ந்து பயணிக்கிறாங்க. நாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு இது கொஞ்சம் நல்லபடியா ஆரம்பிச்சுட்டு எங்களோட அந்த மேனுஃபேக்சரிங் இதையும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கும் நான் சொல்றேன். இப்ப என்ன என் மைண்ட்ல இருக்கோ அதை தான் நான் அப்ளை பண்ண போறேன். அதே விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல்லா வாங்க சேமா போய் கூட மீட் பண்ணுவோம். நீங்களும் ஒரு பெரிய மேனுஃபேக்சரா வந்து நில்லுங்க, நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு வந்து மேனுஃபேக்சரா வந்து நிற்போம், நம்ம எல்லாம் மீட் அப் பண்ணுவோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். இந்த மெட்டீரியல்ஸ் பத்தி இப்ப நான் சொல்றேன் வாங்க. இது ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் டல் காட்டன் சொல்றோம் இல்லையா, டல் காட்டன் எத்தனை பேர் நம்ம பார்த்துருப்போம்னு சொல்லிட்டு தெரியல. நார்மலா ஒரு நைட்டி, இந்த டல் காட்டன் நைட்டி வந்து எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்ல வந்து 120 rupees, 120 ரூபாய். அதாவது ஸ்டிச் பண்ணி நம்ம கைக்கு வரப்போ 120 இருந்து 145 ரூபாய் வரைக்கும் இந்த டல் காட்டனோட. யாராவது ஒரு சில பேர் 115 கூட போடலாங்க. ஸோ இதுதாங்க அந்த டல் காட்டன். இதோட சைஸ் பாத்துட்டீங்கன்னா 2.9, அதாவது 2 meters and 90 centimeters அதுதான் வரும். இதுதான் அந்த ஃபேப்ரிக். ஒரு நைட்டிக்கு உண்டானது ஃபுல் சைஸ்ன்றது இந்த மாதிரி தான் வருது. வித்ன்னு சொல்றது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 2.5 3 feet தான் இருக்கு, 3 feet இருக்கு. அண்ட் நீளம் வந்து 2.9 meters. இந்த டல் காட்டனோட ரேட்டு 59 rupees, வெறும் 59 rupees பிளஸ் ஜிஎஸ்டி. எல்லாத்துலயுமே ஜிஎஸ்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்போ 59 வச்சா ஒரு 3 rupees வரும். அண்ட் இந்த ப்ராடக்ட் நம்ம கைக்கு வர்றதுக்கு அவ்வளவுதாங்க. எவ்வளவு வரும், ஒரு 3 ரூபாயில இருந்து ஒரு 4 ரூபா அவ்வளவுதான். வந்து அங்க இருந்து ராஜஸ்தான்ல இருந்து நம்மளுக்கு தலைவாய்ப்புறம் வர்றதுக்கு வந்து ஒரு 3 ரூபாயில இருந்து 4 ரூபாய் வரலாம். ஜிஎஸ்டி ஒரு 3 ரூபாய், ஸோ 6 ரூபாய். ஸோ ஓவரால் காஸ்ட் பாக்குறப்ப இதோட 65 ரூபாய். ஸோ 65 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு ஸ்டிச் பண்றதுக்கு வந்து தலைவாய்ப்புறத்துல நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருந்தேன் 22 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 22 ரூபாய்னா அந்த ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கும், ரொம்ப சூப்பரா ஹையன்லாம் எதிர்பார்க்க கூடாது. உங்களுக்கே தெரியும் ஸ்டிச் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ 22 ரூபாய் சார்ஜ் பண்றப்போ ஓரளவுக்கு அதுக்கு தக்கன குவாலிட்டியோட ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 22 ரூபாய் பிளஸ் 65 ரூபாய் எவ்வளவு, 87 rupees. ஸோ இதோட ஓவரால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் உங்களுக்கு 87 rupees வருது. அண்ட் லோக்கல் டிரான்ஸ்போர்டேஷன் வச்சுக்கோங்க, ஒரு 3 ரூபாய் கூட வச்சுக்கோங்க. ஸோ 90 rupeesங்க. இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபாய் சேர்த்து வச்சுக்கால, ரொம்பலாம் பண்ண வேணாம். 1 ரூபாய் 2 ரூபாய் பெரிய விஷயம். ஆக்சுவலா நம்ம காஸ்ட் கட் பண்றது ஒரு 50 காசு பண்ணா கூட பெரிய விஷயம் தான். ஸோ மேக்ஸிமம் ஒரு 95 rupeesக்குள்ள வச்சுக்கோங்களேன். இது நம்மளுக்கு 95 rupeesல நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். நம்ம விற்கிற காஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஒரு 95 rupees வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம இப்ப 115 விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பீஸ்க்கு 20 rupees அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த பேசிக் ரேஞ்சு. இது வந்து டல் ரஜ்வாடியா, இது சேம் அதே தான், ஃபேப்ரிக் அதே தான். அதாவது ஃப்ரண்ட்ல மட்டும் இருக்கும், உள்ள இருக்காது, உள்ள எல்லாம் பிரிண்ட் இருக்காது. இந்த ரஜ்வாடின்னு சொல்றது, டல் ரஜ்வாடின்னு சொல்றது 69 rupees. பிராசோன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல். ஸோ நைட்டில நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன், டல் காட்டன், இன்னொன்று வந்து சுப்ரீம் காட்டன் சூப்பரா இருக்கும். அந்த காட்டன் வந்து 165 ரூபாய் 185 ரூபாய் சொல்றாங்க இல்லையா. இதுதான் ஒரு சில பேர் யோசிச்சு பாருங்களேன், இந்த பிராசோவோ எடுத்துட்டு, இந்த பிராசோ இல்லாட்டி அந்த நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ரஜ்வாடி டல்லோ எடுத்துட்டு 69 rupees அந்த கிளாத்தை எடுத்து நம்மளுக்கு 165 கூட கொடுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியும் நிறைய நடக்கும். இது சோ சாஃப்ட் தான், ஆனா எல்லாமே காட்டன் தான், காட்டன் தவிர எதுவுமே கிடையாது. இந்த மெட்டீரியல் சோ சாஃப்ட். அண்ட் இதே மாதிரி நிறைய நைட்டிஸும் நான் கடைக்காரனா வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இந்த பிராசோ 79 rupees. இந்த பிராசோ வந்து ஹெவியான பிராசோவா. ஸோ இந்த மெட்டீரியல் இது சோ சாஃப்ட். எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க, நல்ல சாஃப்ட் தான். ஸோ இதோட காஸ்ட் வந்து 109 rupees. இது 240 GSM ப்ரோஷியன் சொல்றாங்க. இது 240 GSM. அண்ட் GSM பொறுத்த வரைக்கும் GSM வந்து எனக்கு 180 GSM 280 GSM அதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டேன். எனக்கு வந்து நல்ல GSM மட்டும் ஜாஸ்தி கொடுங்க அப்படின்னு சொன்னா, GSM ஜாஸ்தி இருக்கிறதுலயே குவாலிட்டி கம்மியா இருக்கிறதுலாம் இருக்குங்க, அதெல்லாம் நாங்க 110 தர்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் சொன்னாரு. ஸோ வெறும் வந்து பிளாங்க் மைண்டடா எனக்கு GSMல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. GSMும் நல்லா இருக்கணும், கிளாத்தும் சூப்பரா இருக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு போகணும். இல்ல வெறும் GSM மட்டும் எனக்கு செம்மையா இருந்தா போதும், கிளாத் பாக்குறேன் நல்லா ஹார்டா சூப்பரா GSM இருக்கிற அளவுக்கு 240 ரேஞ்சில் இருக்க GSM கொடுங்க, 280 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொடுப்பாங்க. பட் கிளாத் வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இல்லாமலே இருக்கலாம். 240 GSM ப்ரோஷன் சொல்லியிருக்காரு. இது வந்து 95 rupees. 245 GSM நான் ஃபர்ஸ்ட் சொன்னது 240 GSM, இது 245 GSM. இதுவும் ப்ரோஷன் தான். ஃபேப்ரிக் சூப்பரான ஃபேப்ரிக், செம்மையா இருக்கும்.
இது வந்து 99 rupees. செம்மையான பிரீமியம் ரேஞ்சில் அடிச்சு கொடுக்கணும். 40 rupees வரைக்கும் கூட கேட்பாங்க. ஸோ இது ஒரு 99 செலவு அது இது பார்த்து வந்தாலும் ஒரு 110 115 குள்ள வச்சாலும் ஒரு 40 rupeesக்கு செம்மையான ஒரு ஸ்டிச்சிங் போட்டோம்னா எவ்வளவு வரும்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். 160 170 rupeesக்கு பிரீமியமான ரேஞ்சிலே நம்ம கொடுக்கலாம். 260 GSM ரஜ்வாடி ஹாட்ஸ் போட்டிருக்காரு. சாரி, ரஜ்வாடி ஹாட் ஸ்டார். இது 108 ரூபாய். 108 rupees. இது வந்து ஃபேப்ரிக் சூப்பரா தான் இருக்கு. பட் எல்லா ஃபேப்ரிக் வந்து டபுள் சைட் பிரிண்ட் மாதிரிலாம் வராது. மேல மட்டும் தான் அது இதெல்லாம் பிரிண்ட் எல்லாம் போற மாதிரி கிடையாது. இந்த காட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கும். ஸோ இதோட ரேட் வந்து 108 rupees. 260 GSM ரஜ்வாடி ஹாட் ஸ்டார். நீங்க இதை கேட்டு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சேம் இதே எடுத்து கொடுத்துருவாரு. அடுத்த சேம் 240 GSM கஜ்ரின்னு சொல்றாங்க. கஜ்ரின்னு சொல்லிட்டு இந்த இதோட ரேட்டு 110 rupees. செம்மையான ஃபேப்ரிக் தான். ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு. இந்த ஃபேப்ரிக் சூப்பரா இருக்குங்க. சாஃப்ட் தான் இருக்கு. நான் காமிக்கிற நைட்டி மெட்டீரியல்ஸ் எதுவுமே ஹார்டான மெட்டீரியல்ஸ் கிடையாது. எல்லாமே சாஃப்டான மெட்டீரியல் தான். ஸோ இதோட காஸ்ட்டும் அவர் கொடுக்கறத ஆஃபர் பண்றது 110 rupees பிளஸ் GST. பேர் வந்து இண்டோ ஹெவின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃபேப்ரிக்கும் செம்மையான ஃபேப்ரிக் தான். சூப்பரா இருக்குங்க. நான் ஏன்னா சாரி பிசினஸ்க்குள்ள இருக்கேன். நான் காட்டன் அதுல நம்ம இந்த காட்டன்ல சொல்றோம் இல்லையா, 120 கவுண்ட் எல்லாம் இப்போ 120 கவுண்ட் 100 கவுண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ ஜெய்ப்பூர்ல இருந்து நிறைய சாரீஸ் எடுக்கிறேன். நான் மல்மல் காட்டன் சொல்லிட்டு ஒரு கிளாத் எடுக்கிறேன். செம்மையா இருக்கும். ஸோ அந்த ஃபீல் சூப்பரா இருக்கு. நான் இது எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு சேலை கூட்டணும் இது பண்றதுலாம் எனக்கு கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா நான் சொன்னாப்ல வந்து இது ப்ரொமோஷன் கிடையாது. ₹1 எனக்கு பிரயோஜனம் கிடையாது. பட் உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது பிரயோஜனமா இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இதையும் எடுத்து பாருங்க. இன்கேஸ் நான் தூரமா போக முடியல, எனக்கு நிறைய லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் பேரியரும் இருக்கு, நான் போக முடியல வைக்க முடியல, இவர்கிட்ட போடுங்க, ஆர்டர் போடுங்க. அடுத்து உங்களுக்கு யாரோ பெஸ்ட்டா கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம பிசினஸ் தான் பண்றோம். இவர்கிட்டையும் நம்ம கேட்போம், இன்னொருத்தையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணிட்டு யார்கிட்ட பெஸ்ட்டா இருக்கோ அதையும் நம்ம வாங்கலாம். அது வந்து நம்மளோட டேலண்ட் தான். அதெல்லாம் என்னால எதுவுமே முடியாதுன்னா ஓகே இந்த ரேட்டே பெஸ்ட்டா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க தாராளமா இவர்கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிட்டு இவர்கிட்ட தான் போய் பார்க்க போறேன். சிங்கிள் பட்டிக்னு சொல்றது இதாங்க. இந்த பட்டிக் பிரிண்ட்டுங்க. ஆக்சுவலா ஒரு சீல் மாதிரி வச்சுப்பாங்க, கையில வச்சு அப்படியே சீல் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து பட்டிக் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் பட்டிக் பிரிண்ட். இது பட்டிக்கு கிளாத்தும் சூப்பரா இருக்கு. பட்டிக் இதோட ரேட் வந்து 150 rupees. செம்மையான கிளாத். இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி இருக்கலே ஹெவியான ரேஞ்சில் இருக்க அந்த நல்ல குவாலிட்டியா ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா இது சூப்பரான ரேஞ்ச். காஸ்ட்லியா போடுறாங்க இல்லையா ஒரு சில பேர், அந்த ஃபீல் செம்மையான ஃபேப்ரிக். பட்டிக் பிரிண்ட் சிங்கிள் பட்டிக்னு சொல்றது ஆல் ஓவர் ஃபுல்லா பாடி ஃபுல்லா இருக்கிறாப்ல இருக்கும். இது 150 rupees. அவங்க ஆஃபர் பண்ற ரேட் 150. அண்ட் பிரிண்ட்னு பாத்தீங்கன்னா நைட்டு தான் நம்ம பாக்குறோம் இல்லையா, சேம் ஆல் ஓவர் அதே தான் வரப்போகுது. இதுக்கு பேர் சிங்கிள் கோலா பட்டிகா. இது அவர் ஆஃபர் பண்றது 152 rupees. கொஞ்சம் மாடல் டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா, நம்ம நைட்டில இந்த மாதிரி பாக்குறோம் இல்லையா, இதெல்லாம் பாத்துருக்கோம். சோ மெட்டீரியலா நான் இப்பதான் பாக்குறேன். நானு இந்த மாதிரி தான் நாங்க அடிப்பாங்க. சிங்கிள் கேட் பட்டிக். இது வந்து 155 rupees சொல்லிட்டு ஆஃபர் பண்றாரு. அண்ட் இதுவும் ஃபுல்லா ஆல் ஓவர் தான். இதுல வேற டிசைன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடையாது. சேம் அதே டிசைன் தான். ஃபுல்லா பாடி ஃபுல்லா சேம் டிசைன் இந்த தான் வருது. நம்ம ஹைதராபாத் கலம்காரி ஸ்டைல் இருக்கு இல்லையா, கலம்காரி பட்டிக் சிங்கிள் கலர்ல வருதான். இதோட ரேட் 180. செம்மையான ஃபேப்ரிக். அவ்வளவு சூப்பரா இருக்கு. டச் அண்ட் ஃபீல் பண்றப்போ அவ்வளவு செம்மையா இருக்கு. சோ இது வந்து கலம்காரி சிங்கிள் பட்டிக்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி ஐட்டம் நம்ம நிறைய பாத்துருக்கோம். இங்க பாருங்க, பட்டிக் மிக்ஸ் மேட்ச். இதோட ரேட் 190. பட்டிக் மிக்ஸ் மேட்ச் 190. இது ஃபேப்ரிக் அவ்வளவு அருமையான ஃபேப்ரிக். பட் இதெல்லாம் வந்து நம்ம கிராமத்துல வச்சு விற்கிறோம், சாதாரணத்துல இருக்கின்றதுலாம் செட் ஆகாது. ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போடுவாங்க இல்லையா, பிரீமியம் ரேஞ்சில், அந்த ரேஞ்சில் இருக்குது இது. ஸோ இதோட காசு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதோட ரேட் வந்து 190 rupees. வந்து பட்டிக் மிக்ஸ் மேட்ச். இது சேம் அதே தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே ஃபேப்ரிக் தான். இதோட ரேட்டும் 190 தான். பிளஸ் GST போடுறப்போ உங்களுக்கு 200 rupees வந்துருது. ஸோ இது ஒரு பட்டிக் ஸ்டைல். அது கீழே பார்டர்ல பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இது ஆல் ஓவர் வந்துருது அப்படியே ஃபுல்லா. இது மல்டி பட்டிக். இதோட ரேட்டு கொஞ்சம் ரேட்டு கூட தான். இது 220 rupees பிளஸ் GST. ஸோ GST அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 11 rupees வந்துடும். இது மல்டி. இதுல எல்லாம் நைட்டி போடுறப்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ஆசையா இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப அடுத்து நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் நம்ம எப்படி போடுவோம், நம்மளோட பிராண்ட் நேம் போட்டு எப்படி வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். பரிதன் கோல்டு மிக்ஸ் மேட்ச். இதோட ரேட்டு 133. ஸோ பரிதன் வந்து யார் வாங்குறாங்க, பரிதன் கிளாத் பத்தி யார் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. பட் நானே ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அந்த பரிதன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டது. ஸோ இதோட ரேட்டு அவர் ஆஃபர் பண்றது 133. பரிதன் வந்து 133. பட் இதெல்லாம் நான் 120 பிளஸ் கூட கேள்விப்பட்ட மாதிரி ஒரு ஞாபகம். பரிதன் கோல்டு லைட் சார்ட் சேம் அதே தான். இது உங்களுக்கு 133 rupees. சேம் அதே தான், அதே பரிதன் தான். அண்ட் சேம் அதே பரிதன். இது ஒரு பேட்டர்ன். அதை நான் சொன்னேன் இல்லையாங்க, இப்ப இதுல வந்து இந்த 5 பேட்டர்ன், நான் 10 பேட்டர்ன் இதே மாதிரி எடுக்கிறேன். இதுல 30 கலர், அதுல 30 கலர், அதுல 30 கலர், இப்படி மொத்தமா போட்டு 30 சேர்த்து ஒரு பேல நம்மளுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. சோ இதுவும் அதே தான் பரிதன் கோல்டு. பரிதன் வந்து ஆக்சுவலா சூப்பரா இருக்கும், குவாலிட்டி சூப்பரா இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு 200 பிளஸ் தான் வெளியில விற்கிறாங்க. பரிதன் கிளாத்தை நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா
ஒரு 30 ருபீஸ்க்கு மேல இருக்க ஸ்டிச்சிங் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நீங்க தொடணும். மினிமம் 33 ருபீஸ் டு 40 ருபீஸ்க்குள்ள இந்த ஸ்டிச்சிங் வருதோ அதை தான் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும். அப்பதான் இந்த கிளாத்துக்கு ஒர்த்து. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு வெளியில எல்லா இடத்துலயும் வந்து 200 ருபீஸ்க்கு மேல தான், 200 பிளஸ் தான் இதோட ரேட் போட்டுட்டு இருக்காங்க. 133 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி இந்த மெட்டீரியல். ஆக்சுவலா இதெல்லாம் சாம்பிள்ஸ், அதாவது மெட்டீரியல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறாங்க. நீங்க கேட்கறப்ப அவங்க எக்கச்சக்கமா உங்களுக்கு இது அனுப்பிச்சு விடுவாங்க. ஆனா நீங்க சூஸ் பண்றது உடனே சூஸ் பண்ணிடணும். ஏன்னா நீங்க விட்டுட்டு நீங்க அடுத்த நாள் நான் பண்றேன், இன்னும் 1 hour கழிச்சு நான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த கலர் சார்ட் போயிடும். அவங்களை பொறுத்த வரைக்கும் பேலா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ கிளாத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்மையா இருக்குங்களா, சூப்பரான கிளாத்துங்க. ஆக்சுவலா இதுதான் கிளாத். ஸோ இதான் அந்த பரிதான் கிளாத். இதுக்கு வந்து கம்மியான ரேஞ்சில் ஸ்டிச்சிங் போட்டு விட்டு நம்ம அதை கெடுத்துடக்கூடாது. ஓரளவுக்கு சூப்பரா தான் போடணும். சேம் இதுவும் அதே தான். இந்த பரிதான் வந்து உங்களுக்கு சேம் தான், 133 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி. காட்டன்ல வந்து டபுள் பட்டிக்கு இந்த ஃபேப்ரிக் உங்களுக்கு 160 ருபீஸ். அவர் ஆக்சுவலா நான் கேட்டப்ப விலை போடல, மார்க்கெட்ல முன்னப்பின வரவங்க எனக்கு அப்புறம் அதே ரேட் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல சார், எனக்கு ஆக்சுவலா எனக்கே வந்து விலை போடாம வர்ற வீடியோஸ் பாக்குறதுக்கு எனக்கே இன்ட்ரெஸ்ட் வராது சார். ஒரு ஐடியானாச்சும் எங்களுக்கு வரணும். இது இந்த ரேட் இருக்கும், இந்த ரேட்ல வாங்கலாம், சரி ஒரு 10 ரூபா 5 ரூபா முன்னப்பின போயிட்டா கூட ஓகே, பட் அந்த ஐடியான்றதே எனக்கு வேணும். புதுசா பாக்குறவங்களுக்கு அந்த ஐடியா வேணும். என்னோட மைண்ட் செட் அதாங்க. ஸோ அதனால எனக்கு இதோட கொடுத்துருங்க, ரேட்டோட போட்டுருங்கன்னு சொன்னா சரி ஓகே நான் ரேட் சொல்லிடுறேன், பட் அந்த ரேட் வந்து இந்த ரேட் இருக்காத முன்னப்பின வரும்னு சொல்லிருங்கன்னு சொன்னாரு. ஸோ இது அந்த ஃபேப்ரிக். இதோட ரேட் வந்து இதுதான் டபுள் பட்டிக்னு சொல்லுவாங்க. இது 160 ருபீஸ். ஃபேப்ரிக் பார்த்துக்கோங்க, சிங்கிள் லேயராகவே எடுத்து காமிக்கிறேன். இதான் ஃபேப்ரிக். பந்தேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து ஹிந்தில வந்து பன் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, முடிச்சு போட்டு கட்டுவாங்க, அதுக்கு பேர் பந்தேஜ்னு சொல்லுவாங்க. அதே இது வந்து இங்கிலீஷ்ல டை அண்ட் டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து சாரீஸும் இருக்கு, கிளாத்தும் இருக்குங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வருது பாத்தீங்களா, இதை ஒரு நூல் போட்டு சுத்திடுவாங்க, சுத்தி கட்டி வச்சுட்டு டை பண்ணுவாங்க. ஸோ டை பண்ணிட்டு டை பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் இதுக்கு வந்து டை அண்ட் டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தில இதுக்கு பேர் பந்தேஜ்னு சொல்லுவாங்க. ஃபேப்ரிக் வந்து 135 ருபீஸ்க்கு அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஃபேன்சி பந்தேஜ் இதுவும் அதே தான். நான் சொன்னேன் இல்லையாங்க, கொஞ்சம் பெருசாவே கட்டுவாங்க, கட்டுறதை பொறுத்த வரைக்கும் சின்னதாகவும் முடிச்சு போட்டு நூல்ல கட்டி போடுவாங்க, பெருசாகவும் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி வர ஒரு ஸ்டைல் தான் இந்த. ஸோ இதுவும் அதே பந்தேஜ் தான். பந்தேஜ் இதோட ரேட் வந்து 136 ருபீஸ்னு சொல்றாரு. இது பாத்துக்கோங்க, இதான் பந்தேஜ். நான் சொன்னேன் இல்லையா, இது பெருசா அப்படியே முடிச்சு போட்டு வராது, டை பண்ணிட்டு டை பண்ணுவாங்க. பிளைன் நைட்டி வந்து உங்களுக்கு இது 120 ருபீஸ் தான். ஃபேப்ரிக்ஸ் செம்மையா இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்ம நைட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் வந்து பிளவுஸ் பீஸா கொடுக்குறேன், சாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், பிளவுஸ் பீஸ் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இதை நீங்க சூப்பரா கொடுக்கலாம். யோசிச்சு பார்த்துக்கோங்க, 2.9 மீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 3 மீட்டர்ஸ் வர்றதே வந்து உங்களுக்கு 120 ரூபாய் தான் வருது, 120 பிளஸ் ஜிஎஸ்டி. ஸோ அப்படின்னு பாக்குறப்ப ஒரு ஷர்ட் ஒரு மீட்டர்ன்றது 40 ரூபாய் நெருக்கி வருதாங்க, 41 ரூபாய் நெருக்கி வரும். இதோட ரேட் 120 ருபீஸ். பிளைன் நைட்டி, ஃபுல்லா நைட்டி ஆல் ஓவர் தான் இது. இந்த கிளாத் அவீரா, இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 118. இது பிரிண்ட் தான், பிரிண்ட் எல்லாம் போல, நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா பாத்துக்கோங்க, நல்லா தான் சுரண்டேன், இந்த பிரிண்ட் எல்லாம் போல. ஸோ சூப்பரா இருக்கு. சுத்தமா எனக்கு ஒரு பீஸ் கூட என்னோட நகத்துல கூட இல்ல, அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ இது வந்து அவீரான்னு சொல்லிட்டுங்க, அவீரா 118 ருபீஸ். சரிதான். ஆனா இது வந்து 3.2 3 மீட்டர்ஸ் அண்ட் 20 சென்டிமீட்டர்ஸ். இது மேபி நம்ம 3XL அந்த ரேஞ்சில் கொடுப்போம் இல்லையா, அவங்களுக்கு இது செட் ஆகலாம். ஒரு 2XL 3XL 4XL பெரிய சைஸ்ல நைட்டி தைக்கிறோம்ல அவங்களுக்கு. ஸோ இதோட காஸ்ட்னு சொல்லி பாக்குறப்ப 149, சைஸ் 3.2 and 149 ருபீஸ் இதோட ரேஞ்சு. 260 GSM 130 ருபீஸ் இதோட ரேஞ்சு. இது ரயான்ல பட்டிக் பிரிண்ட், இந்த பிரிண்ட்டுக்கு பேரு பட்டிக்னு வரும். ரயான்ல பட்டிக் பிரிண்ட் வர்றது 180. பட் ரயான் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு நைட்டில விரும்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது. நைட்டில அந்த அளவுக்கு ரயான் விரும்ப மாட்டாங்க, காட்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நைட்டி பிசினஸ் பண்றவங்க அண்ட் டாப்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, காட்டன் மாதிரி தான் இருக்கும். ஆனா காட்டன் இல்ல, இந்த மாதிரி இருக்கும். கிளாத் சாஃப்டா தான் இருக்கும், ஃபிளெக்சிபிளா இருக்கும், ரொம்ப ஃபிளெக்சிபிளா தான் இருக்கும். டைமண்ட் ஒர்க்னு சொல்லிட்டு இதுலயே இந்த நைட்டிலேயே வந்து டைமண்ட் ஒர்க், இந்த ஒர்க்குங்க இந்த மாதிரி ஒர்க் வருது. இது வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு நிறைய மூவ் ஆகுமான்னு கேட்டா என்னால இது போட்டது கிடையாது. பட் ஒரு சில பேர் இது மேபி விரும்பலாம். பட் வாஷ் பண்றப்ப வந்து கண்டிப்பா அஃப்கோர்ஸ் இந்த இது கொஞ்சம் கொஞ்சமா போகத்தாங்க செய்ய எதா இருந்தாலும். அண்ட் இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட், என் ஏரியால இது வேணும், நான் கிளாத்தா கூட எடுத்து இது பண்ணிக்கிறேன், ஐ மீன் எனக்கு பிளவுஸ் பீஸா கூட நான் எடுத்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது 180 ருபீஸ். இருக்கிறதுலே செம்ம பிரீமியம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் இது மல்டி பட்டிக் 3.5 மீட்டர் கட். இது 3.5 மீட்டர் கட்டுங்க. இதோட ரேட்டு 265 ரூபாய். ஆனா ஃபேப்ரிக் அல்டிமேட்லி சூப்பர், செம்மையா இருக்கு. ஆமா அஃப்கோர்ஸ் 265 ரூபாய் போட்டு வாங்குறோம், அப்புறம் எப்படி இருக்கும் இது. ஸோ 265 ரூபாய் ஜிஎஸ்டி அப்ராக்சிமேட்லி ஒரு 13-14 ரூபாய் நெருக்கி வந்துருது. டிரான்ஸ்போர்ட் எல்லாம் போட்டு இதெல்லாம் செம்ம குவாலிட்டியில ஸ்டிச் பண்ணணும். ஸோ நம்ம கைக்கு இது வர்றப்போ அப்ராக்சிமேட்லி ஒரு அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 320 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு மேல வந்துடும், 320 330. ஆனா இருக்கிறதுலே தி பெஸ்ட், த பிரீமியம் குவாலிட்டி. எனக்கு வந்து இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியா நான் போடுவேன், எனக்கு இதுதான் என்னோட பிராண்ட்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கிளாத்துங்க செம்மையான கிளாத்துங்க. பட்டிக் தான் இதுவும், அண்ட் சிங்கிள் லேயர் தான். எப்படின்னு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க, அவ்வளவு திக்கா இருக்கு கிளாத்.
சூப்பரா இருக்கு. ஸோ இது வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க. ரேட்டு கூடின ஐட்டம்னா இந்த ஒரு ஐட்டம் தான். அவர் அம்சத்துலேயே நம்ம ரேட்டு கூட இருக்கிறது 265 ரூபாய், 265 ருபீஸ் இதோட. ஆனா மீட்டர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு, 3.5 மீட்டர்ஸ் வருது உங்களுக்கு. பரிதன் பரிதன் ப்ரோஷன் சொல்லிட்டு இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். பட் இதோட ரேட் வந்து 131. ஸோ இது எல்லாமே அதோட கிளாத்தை நான் சொல்லிட்டேன். இன்கேஸ் எனக்கு நான் சொன்ன கிளாத்ல எனக்கு அப்படியே கொடுங்க, எனக்கு பரிதன் ப்ரோஷன் கொடுங்க, இல்ல பட்டி கொடுங்க, சிங்கிள் பட்டி கொடுங்க, மல்டி பட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ பார்த்துட்டு அதுல இருந்து நீங்க அவர்கிட்ட ரெஃபர் பண்ணி ஆர்டர் போட்டுக்கங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபேப்ரிக் நாலேஜ் இருந்ததுனால், இல்ல எனக்கு இல்ல தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் கம்மியான ரேஞ்சில் ஒன்று போடணும், என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம்னா நம்ம அந்த டல் காட்டன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ டல் காட்டன் ஒன்று எடுத்துக்கோங்க. அது 59 ரூபாய் தான். அப்படி இப்படின்னு செலவோட சேர்த்து வந்தாலும் 65 ருபீஸ் தான் வருது. அதுல ஒரு லோ ரேஞ்ச் எடுத்து போட்டு அது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிட் ரேஞ்சில் ஒன்று எடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அடுத்தது பரிதன் இந்த குவாலிட்டியில எடுத்து போட்டுக்கோங்க. பரிதனை பொறுத்த வரைக்கும் சூப்பரா போட்டு ஜெயிக்கலாம். ஸோ இந்த குவாலிட்டியில ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க. இது அவ்வளவுதான். 130 பிளஸ் வந்தாலும் ஜிஎஸ்டி அது நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒரு 170 180 ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ வந்து பரிதன் ப்ரோஷன் இதோட ரேட் வந்து 131. இது கிளாத் அஃப்கோர்ஸ் சூப்பரா இருக்கு. டல் காட்டன் மாதிரி கிடையாது, ஹார்டானது எதுவுமே கிடையாது. இந்த நைட்டியை பொறுத்த வரைக்கும் நானும் பார்த்திருக்கேன், நானும் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். என்னோட கடைக்கு கிட்டத்தட்ட 10-15 வருஷமா பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஹார்டான மெட்டீரியல் எதுவுமே கிடையாது, ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் தான். இது 3.2 மீட்டர்ஸ். அந்த 3XL 4XL நான் சொன்னப்பல அந்த மாதிரி பெரிய சைஸ் பிக் சைஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா 3.2 மீட்டர்ஸ்ல வருது. இது மல்டி பட்டிக். இதோட ரேட் 244. ஸோ அது 3.5 மீட்டர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இது வந்து 244. இது 3.2 மீட்டர்ஸ். துப்பட்டாவோட எனக்கு வேணும் நைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நைட்டி சேம் கலர் அப்படி துப்பட்டா மேல வரும் இல்லையா, அது மாதிரி இது. ஸோ இதுதான் வந்து நைட்டி அந்த துப்பட்டாவோட சேர்த்து வருது. இது ப்ரோஷன் தான். ப்ரோஷன் வித் துப்பட்டா 200 ருபீஸ். இது 200 ருபீஸ். உங்களுக்கு என்ன வரும், 2.9 போக மிச்சம் வருது உங்களுக்கு. இது சேம் கலர்லயே அப்படியே வந்துடும். இந்த வருது இல்லையா, இது வந்து உங்களுக்கு தனியாவே கொடுத்துட்றாங்க. இந்த துப்பட்டா ஷால் வந்து உங்களுக்கு மேல நீங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது நைட்டி வந்து பரிதன்ல வந்து வித் துப்பட்டா இந்த மாடல் கொடுத்துருக்காங்க. சோ இது துப்பட்டா எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. பெருசு தாங்க. துப்பட்டாவை பொறுத்த வரைக்கும் இதுவும் கிட்டத்தட்ட 2 மீட்டருக்கு மேலேயே தாங்க இருக்கு. இந்த அளவுக்கு நீளம் பாத்துக்கோங்க. சோ இது வந்து இது ஃபுல், இது துப்பட்டாவோட வருது. சோ நிறைய பேர் எதுவும் கேட்டிருந்தீங்க, எனக்கு துப்பட்டாவோட சேர்த்து வேணும்னா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. சோ இதுதான் அந்த பரிதன் வித் துப்பட்டாவோட சேர்த்து வர்றது 203 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி, 203 ரூபாய். ஸோ இது மேல வந்துடும். நைட்டி ஸ்டிச் பண்ணிட்டு இது மேல போட்டுருவாங்க. அண்ட் அதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஷால் பேட்டர்ன் இந்த மாதிரி ஷால் வந்துருது. எப்படி ஷால் வந்துருது 44 இன்ச் 44 இன்ச் பண்ணான்னு சொல்லுவாங்க இல்லையா, 44 இன்ச்னு வர்றது. இது அந்த பிளவுஸ் பீஸ் அந்த மாதிரி வர்றதுக்குலாம் 44ன்னு சொல்றது ஆக்சுவலா ரொம்ப பெருசு. நார்மலா நம்ம வாங்குறது வந்து பிளவுஸ் பீஸ் வாங்குறதுலாம் 38 அந்த ரேஞ்ச் தான் வாங்குவோம். இது 44 பிளைன். இதோட ரேட்டு 55 ருபீஸ் பர் மீட்டர். ஒரு மீட்டர் வந்து உங்களுக்கு 55 ரூபாய் போடுறாங்க. இன்கேஸ் எனக்கு சட்ட துணிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருந்தீங்களா, லைனிங்லாம் எங்க கிடைக்கும், சட்ட துணிலாம் எங்க கிடைக்கும் சொல்லிட்டு. ஸோ இவங்க அதவே மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் இதோட காஸ்ட் உங்களுக்கு 55 ருபீஸ் தான். இதுல இன்னும் கொஞ்சம் கம்மியா நம்மளுக்கு எந்த ஸ்டைல வேணும், கலம்காரி அந்த மாதிரி ஸ்டைல எல்லாம் வேணும்னு சொன்னீங்க இல்லையா, இது பரிதன் ஸ்டைலே தான். பரிதன்ல வந்து இது வந்து ஒரு மீட்டர் வந்து 46 ரூபான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஒரு மீட்டர் இதோட ஒரு மீட்டர் கூட வரல, 9.97. ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு 2.9 வாங்குறோம் இல்லையா நைட்டி துணி, அந்த 3 பீஸா கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி கொடுத்துறாங்க. ஸோ ஒரு மீட்டருக்கு 3 சென்டிமீட்டர்ஸ் கம்மியா கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுமே அப்படி பண்ணலாம். இப்போ இதுல இருக்கிறது வந்து நான் இதுலேயே பிளவுஸ் பீஸ் எனக்கு தேவைப்படுது, நான் இதுலேயே பிளவுஸ் பீஸ் கட் பண்ணி கொடுத்துறேன். நான் ஒரு சாரி சேல்ஸ், ஆக்சுவலாக நாங்கள் சாரி ஹோல்சேல் பண்றோம். அந்த காட்டன் ஐட்டம்லாம் நாங்கள் போடுற டைப்ல இதுல இருக்க ஒரு நைட்டி நான் வாங்கிட்டு அதை 3 பீஸா கட் பண்ணி என்னால அதை வந்து பிளவுஸ் பீஸா சேர்த்து கொடுக்க முடியும். பிளவுஸ் பீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இப்படி தான் நாங்கள் போகுது. லைனா போடுறீங்க இல்ல கொஞ்சம் ஃபங்கியா நல்லா சூப்பரா போடுறோம்னாலும் அந்த பிளவுஸ் அதுக்கு சம்பந்தம் அது கான்ட்ராஸ்ட் ஏதாவது ஒரு சூப்பரா நம்மளா ரெடி பண்ணலாம் இல்லையா. சோ அப்படி கொடுக்குறது தான் இந்த மாதிரி கிளாத். பட்டிக் 44 இன்ச் தான். இது தனியா 44 இன்ச் தான்ல வர்றது. இதுக்கு தான் பிளவுஸ் பீஸ் மாதிரி வர்றது தான். இது 84 ருபீஸ்க்கும் இருக்கான், 94 ருபீஸ்க்கும் இருக்கான். 84 ருபீஸ் ஒரு மீட்டர் இல்ல 94 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு மீட்டர் கூட இல்லாம இருக்கலாம், 97 அந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல எனக்கு ஒரு மீட்டர்ல எனக்கு கம்மியா கொடுத்துறாங்க, 3 சென்டிமீட்டர் கம்மியா கொடுத்துறாங்க. அஃப்கோர்ஸ் துணி அவரப்ப பீஸ் கட் பண்ணி கொடுக்குறப்ப அந்த கொஞ்சம் வந்து அந்த 10 சென்டிமீட்டர்ல குறைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ரேஞ்சஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இது ஜெய்ப்பூரி காட்டன் அவங்க கொடுக்குறது வந்து 52 ருபீஸ். இதோட ரேட்டு 52 ரூபாய் பர் மீட்டர். இது வந்து நம்ம பிளவுஸ் பீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லைனிங் கொடுத்துருந்தாங்க, அஸ்தர் லைனிங் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. லைனிங் அண்ட் பிளவுஸ் பீஸ் இது அந்த லைனிங் சம்பந்தப்பட்டது தான். ஸோ இதோட காஸ்ட் 89 சென்டிமீட்டர்ஸ் தான். இது வந்து 40 ரூபாய். இதுல எனக்கு அந்த அளவுக்கு பெரிய நாலேஜ் கிடையாது. ஸோ பட் சூப்பரா இருக்கு, கிளாத் செம்மையா இருக்கு. இது வந்து அவங்க கொடுக்குற ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 40 ரூபான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது ஒரு பிராண்ட்ல போட்டு கொடுக்குறாரு. அடுத்து கின்னின்னு சொல்லிட்டு இது அவங்களோட இதுதான். இது 33 ருபீஸ். இது லைனிங் தான். என்ன ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. கிளாத் இதான் இதோட கிளாத்தோட இது. ஆனா சூப்பரா இருக்கு, இது நைஸா தான் இருக்கு, நல்ல குவாலிட்டி தான். அந்த த்ரெட் அந்த மாதிரி வர்றது லோ குவாலிட்டியில வர மாதிரிலாம் கிடையாது. இது நல்லா இருக்கு. இது 33 ருபீஸ் சொல்லிட்டு ஆஃபர் பண்றாங்க. அண்ட் இந்த லைனிங் உங்களுக்கு 38 ருபீஸ் சொல்லிட்டு போட்டு உங்களுக்கு தர்றாங்க.
இது ஒண்ணு. இந்த லைனிங் இவங்களோட பிராண்ட் நேம் போட்டு வராங்க, ஃபேஷன் சொல்லிட்டு. இது வந்து 53 rupees. இதெல்லாம் செம்ம சாஃப்ட், செம்மையான மெட்டீரியல், ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல். லைனிங் மாதிரியே இல்ல, சட்ட துணி மாதிரி தான் இருக்குது. அடுத்து அஸ்தர் லைனிங் சொல்றோம் இல்லைங்களாங்க. அஸ்தர் நம்ம ஊர்ல என்ன ரேட் போடுறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அஸ்தர் வந்து ஒரு 18 ரூபாய் 20 ரூபாய் அந்த ரேஞ்சு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல அவங்க வந்து 14 ரூபான்னு போடுறாங்க. இந்த அஸ்தர் லைனிங் நீங்க வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க அதே ஊர்ல போயிட்டு கொஞ்ச நாள் இவர்கிட்ட நீங்க வாங்கிட்டு அந்த ஊர்ல உங்களுக்கு நல்ல பழக்கம் ஆயிடுச்சுன்னா, ப்ராடக்ட் நாலேஜ் நிறைய வந்துச்சுன்னா நீங்க நேரடியா கூட போயிட்டு அங்கேயே கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கான்டாக்ட் ஷேர் பண்ணுங்க. இது அரவிந்த் மில்ஸ் மும்பை ஆக்டிவா பிளஸ். இது வேண்டாம். ஸோ அவங்ககிட்ட இருக்கிறத மட்டும் நான் சொல்லலாம்னு விரும்புறேன். ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. இது எஸ், இது மும்பை தான். ஸோ இது எதுவுமே இல்லை. அவர்கிட்ட இருக்க ப்ரொடக்ஷன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். ஸோ இதுதாங்க விஷயம். இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்க கையில தான் இருக்கு. எனக்கு இதெல்லாம் எங்க கிடைக்கணும் கூட தெரியல. ஆனா இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் ரொம்ப வருஷமா டெய்லரா இருக்கேன். இதெல்லாம் நான் எடுத்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க டெய்லரா இருக்கீங்களா? ஆனா நான் சாம்பிளுக்கு எனக்கு ஒரு 300 பீஸ் கூட போதும், ஒரு போரா போதும்னு சொன்னா நீங்க மிக்சிங்ல அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு அந்த பாலிதன்ல அந்த 130 ரூபாய்க்கு மேல ஒரு ஐட்டம் போட்டார் இல்லையா? ஸோ அந்த ஐட்டம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு போரா போடுங்க. ரொம்ப காஸ்ட்லியா வரப்போறது கிடையாதுங்க. ஸோ 300 பீசஸ் வருது அப்படின்னு சொன்னால் 133 140 ரூபாய் கூட வச்சுக்கோங்க. 42,000 rupees. ஒரு 50,000க்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை நானே பண்ணேன், என் ஏரியால நானே ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன், என்னோட பிராண்ட் நானே சூப்பரா பண்ணேன் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய ப்ரைடு தாங்க. நான் ஒரு மேனுஃபேக்சரர் ஆயிட்டேன். அப்படி இனிஷியேட் பண்ணுங்க. நல்லது கெட்டது எது நடக்குது அதெல்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ அஃப்கோர்ஸ் கொஞ்சம் காசு கூட போகலாம், எக்ஸ்பென்சிவா கூட வரலாம். இப்போ நான் 22 ரூபா 40 ரூபான்னு சொல்றது கூட நீங்க அலைஞ்சு அப்படி இப்படின்னு தேடி முதல்ல ஆள் கிடைக்காம அப்படின்னு பாக்குறப்ப ஒரு 60 ரூபாய் கூட யாரும் ஸ்டிச் பண்றதுக்கு உங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். பட் அடுத்து நீங்க உள்ள ஃபீல்டுக்குள்ள போக தான் உங்களுக்கு வந்து கம்மி ஆயிட்டே போகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் போய் வாங்கினப்ப சாரி வாங்கினது ஒரு இடத்துல 10 ரூபாய் 20 ரூபா கூட இருந்தாலும் போக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பழக இந்த ஃபேப்ரிக் இவ்வளவுதான் சொல்லிட்டு இப்ப நான் சொல்றதுதான் ரேட்டு. அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இனிஷியேட் பண்ணுங்க, சக்சஸ் ஆகுங்க, அவ்வளவுதான். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னோட சேர்ந்து யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்களோ வாங்க, கண்டிப்பா நம்மள ஜெயிப்போம். நம்ம கண்டிப்பா ஒரு மீட்டப் பண்ணுவோம். தட்ஸ் ஆல் கைஸ். ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க்கையில எப்படியாவது அடிபட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்றதுனால தப்பு கிடையாது. நம்ம கண்டிப்பா ஜெயிக்கத்தான் செய்வோம். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுனால நான் என்னைக்குமே பின்னாடி போயிட மாட்டேன். இப்ப நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி இதுதான் சொல்லி நான் வழிகாட்டுறதுனால நான் முன்னாடி வந்துட்டு தான் இருக்கேன். நான் பண்ற அதே பிசினஸ் தான் அவங்களும் பண்றாங்க, என்னையோட பெருசாவே பண்றாங்க. இருந்தாலும் நானும் நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அது வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டூர் பிளான் பண்ணிருக்கேன். அந்த ராஜஸ்தான் குஜராத்தும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 3rd வீக்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. And again, thank you so much for your support and love and watching Voice of Vanigan. நான் அமீர். Thank you.